ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் உள்ள மெரினா பே சாண்ட்ஸில் தாங்க இருக்கேன். மெரினா பே சாண்ட்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் பில்டிங் தாங்க ஃபேமஸ்ஸு. அந்த கப்பல் பில்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அந்த பில்டிங் தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க, அந்த பில்டிங் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ சிங்கப்பூர்லேயே வந்து நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. நானும் சிங்கப்பூரில் வர்றதுக்கு முன்னாடி யூடியூப்லலாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் வந்து எது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட அடையாளமே வந்து இந்த கப்பல் பில்டிங் தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பட் இந்த ஏரியாவுக்கு வந்து நான் நிறைய வாட்டி வந்துட்டேன். வந்தாலுமே வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா பின்னாடி பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும். காமிக்கிற பாருங்க, இங்கே பாருங்கள், அப்படியே தரமாக இருக்கா, அப்படியே பில்டிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து எப்படி வரணும்னு தெரியாது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோவில் வரீங்க அப்படின்னா மெரினா பே சாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம். அப்படி இல்லைனா பே ஃப்ரண்டில் இறங்கலாம். பே ஃப்ரண்டில் வரீங்கன்னா கப்பல் பில்டிங் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்துடுவீங்க. பேக்ரவுண்டை அந்த ஏரியாவை காமிக்கிறேன், அப்படியே பின்னாடி பேக் கேமராவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், தரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அந்த பில்டிங்லாம் அப்படியே பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மெரினா பே சாண்ட்ஸ். இதுதாங்க மெரினா பே சாண்ட்ஸ். எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, மணி வந்து 11 மணி ஆக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து லைட்லாம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து இன்னும் பார்க்க அருமையாக இருக்கும். ஒரு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரீங்க அப்படின்னா ஒரு 5, 6, 7 ஸோ இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே வந்து இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பல் பில்டிங்கு. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த சிங்கம் வாயில் தண்ணி ஊற்றுறதுக்கு போனோம் அப்படின்னா வந்து இங்கேருந்து இப்படியே உள்ளே போய் அங்கே தூரம் நடந்து போயிட்டு அந்த கடைசியில் இருக்குதுன்னு என்னால் ஜூம் பண்ண முடியுதான்னு தெரில. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிங்கம் வாயில் வந்து தண்ணி ஊற்றுற இடம். இந்த விளாக் இதை வந்து நான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக தரமாக இருக்குது பாருங்கள். ஏரியா பயங்கரமாக இருக்கா, நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாங்க இது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கப்பூரோட ஒரு அடையாளமே வந்து இந்த மெரினா பே சாண்ட்ஸ். சிங்கப்பூர் வரீங்க அப்படின்னா அந்த மெரினா பே சாண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய விளாகில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படியும் ஒரு ஏரியா சிங்கப்பூரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிங்கப்பூரில் நியூ இயர் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ நியூ இயர் கவுண்ட் டவுன் பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அந்த தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நியூ இயரில் வந்து கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. தரமாக இருக்கும். அது பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நியூ இயர் வந்து கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. இது வந்து யாராவது நியூ இயருக்கு வரீங்க அப்படின்னா வந்து இந்த இடம் ஃபுல்லாக சரியான கூட்டமாக இருக்கும். நியூ இயருக்கு இது அப்படியே ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. நீங்கள் நியூ இயர்க்குலாம் வரணும்னா சீக்கிரமாக வந்துடணும் இந்த இடத்துக்கு. இங்கே தான் வந்து நம்பர்லாம் போட்டு கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம முன்னாடி விளாகில் போட்ட ஆப்பிள் ஷோரூமு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்த சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு நியூ இயரோ அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலோ அப்படிலாம் வந்தால் இங்கே லைட்லாம் போட்டு பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெரினா பேக்கு வரீங்க அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சிங்கப்பூருக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலும் இதை பார்க்கறதுக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல மரங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபோட்டோ எடுக்கிறது கூட தரமாக இருக்குங்க இந்த இடம். மெரினா பே சாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. பட் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு இடமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தால் இப்படிலாம் இருக்கணும் ஒரு ட்ரீமோடு வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீமை வந்து இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இதில் வந்து ஃபேன் ஓடுது. அதில் பாருங்க, அதில் தெரியும் உங்களுக்கு ஃபேன் ஓடுதா. ஸோ யாராவது வந்து நடந்து வரீங்க, ரொம்ப களைப்பாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ உட்காந்துக்கிட்டு அந்த ஃபேனில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நடக்கலாம். அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த ஏரியா எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு தனியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக வந்து இப்போ பீச்சிலலாம் போனால் படுத்து தூங்குவாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. வேறு மாதிரியான ஒரு ஏரியாங்க. ஸோ இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன போவோட விளாக் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ விளாக் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து இப்போ தட்டி விட்ருங்க. பட் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே. நன்றி, பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.